அனைவருக்கும் வணக்கம். இது என்ன ஸ்வீட்டு நாக்ஸி கிரேசியா? எனக்கு இதுமாரி மாமியார் அமையலப்பா. இது எனக்கு மச்சிச்சு எனக்கு அமையலப்பா. நானும் லவ் மேரேஜ் தான்ப்பா. எனக்கு பொண்டாட்டி தான் அமைஞ்சிது. அதுக்கிட்ட தான் நான் இருக்கிறேன்ப்பா. ஏன்னா மனுஷன்னா மாமியாரும் அழகாக இருக்கிறாங்க, மச்சிஞ்சியும் அழகாக இருக்குது, பொண்டாட்டியும் அழகுது. எதை சாப்பிட்றது? அதுதான் கதை. அதுதான் என் கதை. ஸ்வீட்டு ஒன்று சாப்பிட்டாவே தெகிட்டு எடுக்குது, 3 சாப்பிட்டா சுகர் தான் வரும். இங்கே சுகரே வரலையே, ஃபிகர் தானே வருது. அவருக்கு ஜாஸ்தி தானே கிடைக்குது. அவருக்கு 3 ஸ்வீட்டு சாப்பிட்டு தெகிட்டே எடுக்கலை, செழிக்கவே இல்லை. கிடைச்சா இது மாதிரி மாமியார் கிடைக்கணும், கிடைச்சா இது மாதிரி மச்சிஞ்சி கிடைக்கணும், கிடைச்சா இது மாதிரி பொண்டாட்டி கிடைக்கணும். அதுதான் என் ப்ளே பாய். அவன் தான் என் மனுஷன். எனக்கு கஞ்சா ஐயோ வயசே குறையாது என்று இளமையாக இருப்பேன்னு. சூப்பராக நடிச்சுக்கிறாப்புல. உண்மையிலே வந்து ஒரு தைரியம் வேணும். தைரியமாக நடிச்சுக்கிறது தான் ரொம்ப ப்ளே பண்ணுறேன். உண்மையிலே இந்த படம் வந்து யாருன்னா கல்யாணம் பண்ணினா மாமியார் அழகாக இருக்காதுன்னு பாருங்கப்பா. யாருன்னா கல்யாணம் மச்சிஞ்சி அழகாக இருக்குதா பாருங்க. ஓகேவா? இதுதான் கதை. சத்தியனா அது எப்பவுமே அது டொக்கு. அதில் கரெக்டாக காட்டுறாப்புல. ஐயோ அவன் பொண்டாட்டி அழகாக இருக்குது, சத்தியன்னு வீக்காக இருக்கிறாப்புல. தம்பியாராமையா பொண்டாட்டி அழகாக கிராமராக இருக்குது, அதுதான் ஏன் சர்டிஃபிகேட் போடுறது. அவர் டொக்காக இருக்கிறாரு, ஆனால் மருமக கெத்தாக இருக்கிறா போல். சத்தியா வந்து டொக்காயிட்டா போல், மருமக கெத்தாயிட்டா போல். தம்பியாராமையா டொக்காயிட்டா போல், மருமக கெத்தாயிட்டா. இப்போ புரியுதா? இதுதான் கதை. இதுக்கு மேலே எனக்கு கேட்காத. ஆமாங்க, நல்லா இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குது. காமெடி கிளாமர், ஃபுல் கிளாமரு. நல்லா காமெடி. இன்ட்ரோவில் நல்லா சஸ்பென்ஸ் ஆனது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு காமெடி. உள்ள ஒரு ஃபேமிலியாக தான் இருக்குது, ஆனால் வந்து நான்ஸ்டாப் காமெடி. ஆமாம், ஃபேமிலியும் பார்க்கல, பசங்களுக்கு நல்லா பிடிங்க. பசங்க எல்லாம் என்ன அருமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அருமையாக இருக்குது. பசங்க உள்ளே வந்தால் படம் உள்ள பசங்க வந்தாங்கன்னா அது படம் பெரிய படம் ஆகிடும். பசங்க வருவானுங்க பாருங்க, வருவாங்க. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாங்க. படம் வந்து அடல்ட் காமெடி தான், காமெடியாக தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்கும் மைண்டுக்கு. ஆமாம், 3 ஹீரோயின், தம்பிராமையா, ஒரு இன்னொருத்தர் சத்ரியன், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செக்ஸியெல்லாம் இல்லை, கிளாமராக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப செக்ஸியெல்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து படம் வந்து நல்ல காமெடி, நல்லா டைம் பாஸ் ஆகும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அருமையாக இருக்குது படம். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாங்க. நல்லா இருக்குங்க படம். இல்லை அதான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா படம் போகிறதே தெரியாது. அவன் தம்பிராமையா, அப்புறம் ஒரு சத்திரியன் தானே, ஒரு சத்தியனு, எல்லாமே காமெடி சூப்பராக இருக்கும். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குது சார். செகண்ட் பார்ட் நல்லா சூப்பராக காமெடியாக இருக்குது. தம்பிராமன் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ஃபஸ்ட்டு படம் தான் இதாக பார்க்குறேன், பட் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. படத்தில் அந்த இன்ட்ரோல் பிரேக் நல்லா பண்ணாங்க. இன்ட்ரோல் பிரேக்லேருந்து செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பஸ். அது ஃபஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் மீனிங் இருக்க மாதிரி இருக்குது. பட் செகண்ட் பார்ட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீனேஜ் பையன் என்ன பண்ணால் செகண்ட் பார்ட்டில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. ஹீரோ தான் நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன், நல்லா பண்ணியிருக்காரு பஸ். நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் மியூசிக் நான் சிலதெல்லாம் பார்த்தேன், மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பாட்டு இருக்குது, அதில் 2வது பாட்டு நல்லா இருக்குது பஸ். படம் சூப்பராக இருக்குது பிரதர். இப்போ ஒரு 80s 90ஸ்லாம் எந்த மாதிரி இளைஞர்களாக இருந்தால் தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லை, இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்காங்க யூத் அப்படின்றத பார்த்தோம். வெள்ளன் குட்டாக இருக்குது. யூத்துக்கு வந்து ஒரு காமெடியாக, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி தான். யூஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, பட் நல்லா காமெடியாக இருக்குது. வெள்ளன் குட்டாக இருக்குது படம். அது வல்கர்லாம் இன்றைக்கி யூத்துடைய நிலைமை அதுதான். அதை நேச்சுராக காட்டியிருக்காப்புல, ஃபுல் காமெடி தான். தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி இல்லாத மேட்ரு எதுவுமே காட்டல. ஃபேமிலி மேட்ரு தான் படமே. நல்லா இருக்குது சார்.
சூப்பர். அந்த தை தை சாங் சூப்பராக வந்திருக்கு. கேமராமேன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. எல்லாமே பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரில. செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரில. வெள்ளன் கூட இருக்கு படம். ஓகே, படம் நல்லா இருக்குது சார். அதான் வள்ளலாரோட அருண் பெருஞ்செய்தி தனிப்பெருங்கன்னு சொல்லிட்டு வள்ளலாரோட கான்செப்ட்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து அவரோட 2 ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. தன்னோட அதான் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராச்சும் கூட வந்து கீழே விழுந்தாங்களா அவங்களை ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. தன்னோட பொண்ணோ பையனை கூட அவங்க கிட்னியை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் எப்படின்னா சசிகுமார் என்ன சொல்லுவார்னா, அவரோட குரு வந்து என்ன சொல்லுவார்னா, இதேமாரி வந்து தானாக யாராச்சும் கீழே விழுந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஒரு மனித நேயத்தோடு இருக்கணும். மனுஷன் மட்டும் தான் சாவான், மனித நேயம் எப்பயுமே சாவாது, லாஸ்ட்டு மட்டும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் என்ன பண்ணால் தப்பிச்சு போயிட்டு இருந்தாலும் அவர் மனித நேயத்தை அவர் குரு சொன்னதை பார்த்து திருப்பியும் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கிட்னியை கொடுத்துருவாங்க மினிஸ்டருக்கு. நல்லா இருந்தது சார். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. புது ஹீரோயின் தான். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் நாட்டில் நடக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த கிட்னி திருடுறது அதேமாரி தான். அது கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இதுவாக சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா தேங்க்யூ.